பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று எப்படியாவது சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்திலே நாம் பல வணக்க வழிபாடுகளை இரவு பகலாக செய்து வருகிறோம். மனிதன் என்கிற அடிப்படையில் நாம் சில தவறுகள் செய்தாலும் அந்த தவறுகளை அவ்வப்போது அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து கவலையோடு அதற்கான பாவ மன்னிப்பை பரிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளையும் நாம் அவ்வப்போது செய்து வருகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் மனிதனாக வாழுகிற ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் எப்படியாவது நாளை மறுமையில் மரணத்திற்கு பின்னால் உள்ள நிரந்தரமான வாழ்வில் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவர்க்கத்தை இலகுவாக அடைந்து கொள்வதற்கான பல சந்தர்ப்பங்களை, பல வழிகளை இஸ்லாம் நமக்கு காட்டியிருந்தாலும் இந்த அமர்வில் மிக இலகுவான அல்லது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு இறை விசுவாசியும் அடிக்கடி தான் செய்த பாவத்திற்கான பரிகாரத்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்பி ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா. நீங்கள் ஒரு தவறு செய்துவிட்டால் அதை தொடர்ந்து ஒரு நன்மை செய்து அந்த பாவத்தை எப்படியாவது நீங்கள் உங்களுடைய ஏட்டிலிருந்து அகற்றி விடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அருளாக அனுப்பப்பட்டவர். நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய உம்மத்துக்காக ஷஃபாஅத் செய்கிற அதிகாரத்தை, ஆற்றலை, அனுமதியை அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்பதை இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கிறான். வபஅஸ்ஹு மகாமம் மஹ்மூதா அல்லதி வஅத்த. இறைவா, நீ வாக்களித்த அந்த புகழுக்குரிய அந்த அந்தஸ்தை அவருக்கு கொடுத்து எழுப்பி விடுவாயாக என்று நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த உத்தம தூதர், இந்த உலகத்திற்கு அருளாக அனுப்பப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு சபையில், ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்து விட்டால் 70க்கு மேற்பட்ட தடவைகள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்றால், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் உத்தமர் அடிக்கடி பாவ மன்னிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, பாவங்களில் மூழ்கி பாவங்களில் துவழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை தேடுகிற கட்டாயத்தில், அவசியத்திலே இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவதற்கான தலை சிறந்த ஒரு துஆவை, தலைமை தாங்குகிற ஒரு திக்ரை நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். என்ன திக்ர் என்று கேட்டால், இந்த திக்ரை நாம் காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டும். இந்த திக்ர் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்கிற மிக உன்னதமான ஒரு திக்ர். பாவ மன்னிப்பு தேடுகிற சந்தர்ப்பத்தில் நாம் ஓதக்கூடிய ஒரு அழகிய ஒரு திக்ரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இந்த திக்ரை அதிகாலையிலும் மாலையிலும் ஒரு அடியான் ஓதுகிற போது அதன் மூலம் அவன் அடைந்து கொள்கிற பாக்கியம் என்ன என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லிவிட்டு அந்த துஆவை சொல்கிறார்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இந்த அழகிய இஸ்திக்ஃபாரை, சய்யிதுல் இஸ்திக்ஃபாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த துஆவினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து, இந்த துஆ என்ன சொல்கிறது என்பதை உள்ளத்தால் ஏற்று மனப்பூர்வமாக அது சொல்வதை அப்படியே நம்முடைய வாழ்வில் கடைபிடித்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே இந்த துஆவை அதிகாலையிலும் மாலையிலும் ஓதுகிற போது அதற்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற அந்த வெகுமதி என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒமன் காலஹா மினன் நஹாரி மூக்கினன் பிஹா. இந்த துஆவை
அதனுடைய அர்த்தத்தை ஏற்று இந்த துஆ சொல்கிற அடிப்படையில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை அமைத்து நம்பிக்கையோடு இந்த துஆவை யார் ஒரு மனிதன் அதிகாலையில் சொல்கிறானோ ஃபமாத மின் யௌமிஹி கப்ல அன் யும்சி ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அன்றைய நாள் அவன் மாலையை அடைவதற்கு முன்னால் அவன் மரணித்து விட்டால் அவன் சுவர்க்கவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவாதம் தருகிறார்கள். இந்த துஆவை புரிந்து அந்த துஆ சொல்கிற அர்த்தத்திலே ஒரு மனிதன் இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபாரை அதிகாலையில் ஓதுகிற போது அவன் மாலை அடைவதற்கு முன்னால் மரணித்து விட்டால் அவன் சுவர்க்கவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒமன் காலஹா மினல் லைலி வஹுவ மூகினுன் பிஹா, இரவிலே மாலை நேரத்திலே இந்த இஸ்திக்ஃபாரை ஒரு மனிதன் அதன் அர்த்தத்தை நம்பியவனாக, அந்த அர்த்தத்தை ஏற்றுக்கொண்டவனாக, அதன்படி தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டவனாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிற போது, இந்த திக்ரை ஓதுகிற போது, ஃபமாத்த கப்ல அன் யுஸ்பிஹ், அதிகாலையில் அவன் எழுவதற்கு முன்னால் மரணித்து விட்டான் என்று சொன்னால் ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவன் சுவர்க்கவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நோக்கம் நமக்கு மரணம் வருவதற்கு முன்னால் சுவர்க்கம் செல்வதற்கான வணக்க வழிபாடுகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்திலே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்கிற இந்த இஸ்திக்ஃபாரை அதிகாலையிலும் மாலையிலும் நாம் வளமையாக ஓதி வருகிற போது நிச்சயமாக மரணத்தை அடைகிற சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலா சுவர்க்கவாதியாக நம்முடைய உயிரை கைப்பற்றுவான் என்றால், இதைவிட பாக்கியம் ஒரு இறை விசுவாசிக்கு என்ன இருக்க முடியும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபாருடைய அர்த்தத்தை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த துஆ என்ன சொல்கிறது? அல்லாஹும் அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த, இறைவா நீதான் கடவுள், நீதான் வணங்குவதற்கு தகுதியானவன், உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது. ஹலக்தனி, என்னை படைத்தவன் நீதான். வான அப்துக்க, நான் உன்னுடைய அடியான். வான அலா அஹ்திக வ வஅதிக, நீ உன்னுடைய வாக்குறுதி, என்னால் முடிந்தவரை உனக்கு நான் கொடுத்திருக்கிற வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅத், நான் செய்த உனக்கு மாற்றமாக, உன்னுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அபூ உலக பினிஅமதிக அலைய, இறைவா என் மீது நீ சொரிந்திருக்கிற அருட்கொடைகளை நினைத்து அந்த அருட்கொடைகளை கொண்டு உன்னிடத்திலே நான் அடைக்கலம் தேடிக்கொள்கிறேன். வ அபூ பிதம்பி, என்னுடைய பாவத்தை முன்வைத்து உன்னிடத்திலே நான் உதவி தேடுகிறேன். இஃபிர்லி, இறைவா நான் செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நான் தெரிந்தும் தெரியாமலும் வேண்டுமென்றும் தவறுதலாகவும் செய்த பாவங்கள் என்று அனைத்து பாவங்களையும் உனக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறேன். இறைவா என்னுடைய இந்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம், ஆற்றல், சக்தி உன்னை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. நான் செய்த பாவங்களை மன்னிப்பவன் நீயே, என்னை படைத்த ரப். பாவங்களை மன்னிப்பதற்கான பாவ மன்னிப்பை உன்னிடத்தில் தான் கேட்க முடியும். நீதான் பாவங்களை மன்னிப்பதற்கு தகுதியானவன் என்கிற இறைவனுக்கு தேவையான, இறைவனுக்கு சொந்தமான அனைத்து பண்புகளையும், இறைவனுடைய ஆற்றல்கள் அனைத்தையும் முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் அதிகாலையிலும் மாலையிலும் பிரார்த்திக்கிற போது நிச்சயமாக அல்லாஹு தாலா நம்மை மன்னித்து சுவர்க்கவாதியாக நம்மை பதிவு செய்வதற்கு தயாராக இருக்கிறான். நானும் நீங்களும் அதற்காக நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் நாம் சுவர்க்கத்தை அடைகிற, நம்முடைய மரணத்தை நாம் அடைந்து கொள்கிற போது, மரணத்தை தழுவுகிற போது சுவர்க்கவாதியாக மரணிக்கிற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.